வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போற படம் பூக்கி. முதலில் படத்தின் தொடக்க காட்சி. கதாநாயகனும் கதாநாயகியும் நண்பனுடைய காரில் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். ரோடு சிக்னலில் ஒரு சின்ன வாக்குவாதம். காரணம் பெரியதொன்றுமில்லை. ஆனால் அந்த சின்ன சண்டைதான் முழு கதைக்கும் அடித்தளம். இந்த படத்தில் அறிமுக நடிகர்கள் அஜய் தீஷன் மற்றும் தனுஷா நடித்துள்ளனர். பள்ளிப் பருவத்திலிருந்தே காதலித்து வரும் ஜோடி. காரில் பயணம் செய்யும்போது கருத்து வேறுபாடு. அதே நேரத்தில் கார் ஓட்டத் தெரியாத ஒருவர் வந்து காரை இடிக்கிறார். அந்த விஷயத்தில் ஹீரோ கைலாஷ் கோபமாக சென்று சண்டை போடுகிறார். அதை சமாதானப்படுத்த ஹீரோயின் ஆழி முயற்சி செய்கிறாள். ஆனால் சூழ்நிலை மோசமாகி அவள் ஹீரோவுக்கு கன்னத்தில் அறை கொடுக்கிறாள். அதுடன் பள்ளிப்பருவ காதல் நடு ரோட்டிலேயே முடிந்துவிடுகிறது. நடிகர்கள் பற்றி. கதாநாயகனின் அப்பாவாக பாண்டியராஜன் நடித்துள்ளார். அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் தனது அனுபவத்தால் நன்றாக செய்துள்ளார். அம்மா சென்டிமெண்ட் ஓரளவு வேலை செய்துள்ளது. நண்பர்கள் கதைக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே இருக்கிறார்கள் போல. குறிப்பாக ஹீரோயினின் நண்பர்கள் கொஞ்சம் சும்மா இருந்திருந்தால் காதல் பிரிவே நடந்திருக்காது போல தோன்றுகிறது. சாமியார் வேடத்தில் வரும் சுனில். ஏன் சிலர் சாமியார் வேஷம் போடுகிறார்கள் என்ற கேள்விக்கான ஒரு லைட் பதில் போல அவருடைய கதாபாத்திரம் அமைந்துள்ளது. இசை. இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் விஜய் ஆண்டனி. அவர் தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் இருக்கிறார். மொத்தம் 5 பாடல்கள். சில பாடல்கள் கேட்க நன்றாக இருந்தது. ஆனால் மனதில் இருக்கும் பாடல் ஒன்றே ஒன்று. புடிக்கலையே புடிக்கலையே. ஆனால் உண்மையாக சொன்னால் அந்த பாடல் தலைப்பை போல எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பிஜிஎம் ஓகே. சலிக்கும் இடங்களில் பழைய பாடல்களை போடாமல் சொந்த பாடல்களை வைத்தது பாராட்டத்தக்கது. இயக்கம் மற்றும் கதை. இயக்குனர் எடுத்த கதை புதியது என்று சொல்ல முடியாது. பழைய காதல் தோல்வி கதை. காதலை மறக்க ஜிம்முக்கு போகும் ஹீரோ. காதலை மறக்க சாமியார் மடத்திற்கு போகும் ஹீரோயின். ஆனால் இருவராலும் ஒருவரை மறக்க முடியவில்லை. இதற்கிடையில் இரண்டாவது கதாநாயகி ஷியாரா வருகிறார். இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம். டேட்டிங். அவள் நேராக எனக்கு கல்யாணம் அவசரம், வீட்டுக்கு வா என்று சொல்கிறாள். வீட்டில் வழக்கமான கேள்வி, சென்னையில் சொந்த வீடா வாடகை வீடா? அதனால் ஹீரோ ஒரு நாள் நான் சொந்த வீடு வாங்கி காட்டுவேன் என்று சவால் விடுகிறார். வேலை செய்து பணம் சேர்த்து வீடு வாங்குகிறார். அந்த காட்சி உணர்ச்சி வசப்பட வேண்டும். ஆனால் நம்மளுக்கு அவ்வளவு தாக்கம் இல்லை. கிளைமேக்ஸ். பிறகு பழைய காதலி ஆழி மீண்டும் அழைக்கிறாள். பூக்கி என்று அழைக்கும் அந்த ஒரு வார்த்தை பழைய நினைவுகளை எல்லாம் மீண்டும் கொண்டு வருகிறது. கண்ணீருடன் காத்திருக்கும் ஹீரோவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. இறுதி கருத்து. இந்த படம் காதலிப்பவர்களுக்கு பிடிக்குமா தெரியாது. ஆனால் காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு நாங்க அனுபவிச்சதையே திரையில் பார்க்கிறோமா என்ற உணர்வு வரும். புதிய கதை எதிர்பார்த்து போனால் ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் ஒரு லைட் லவ் டிராமா என்று பார்த்தால் ஓகே. இந்த வருடம் காதலர்களுக்கான ஒரு படமாகலாம். என் ரேட்டிங் 2.5/5. நீங்கள் படம் பார்த்திருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடித்ததா இல்லையா?